இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாகியலட்சுமி சீரியலில் இப்போ வந்து கோபிக்கு அடி அப்படிங்கிற மாதிரி தான் விழுந்துட்டு இருக்கு. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோபி அடி வாங்கினாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு பக்கம் இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எத்தனை தாங்க இந்த அரை போட்டு அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் வருது. கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அவரே ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷனில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. காதல் மனைவி ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், தன்னோட பிள்ளைங்க ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம். இதில் முன்னாள் மனைவி நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, முன்னாள் மனைவி வந்து வளர்ந்துகிட்டே போகிறாங்கங்கிற இவருடைய பொறாமை ஒரு பக்கம். இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து வந்து இவரை போட்டு உழுக்குன்னு உழுக்குது. ஈஸ்வரியை இவர் வீட்டுக்கு கூட்டினது காரணம் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீட்டை விட்டு பசங்களே போக சொல்லிட்டாங்க. அதாவது ராதிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கனால போக சொல்லிட்டாங்கிறதுனால இவர் கோவமாகி கடுப்பாகி என்ன பண்ணார் அப்படின்னா, உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணுறேன்டா, எங்கள் அம்மா இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கிற, நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்காக தான் கூட்டு வந்தார் ஈஸ்வரியை. இவர் தன் தாய் மேலே உள்ள பாசம் கூட கிடையாது, அது உண்மையிலே வந்து மற்றவங்கள வந்து கடுப்பேற்றி பார்க்கணும், வெறுப்பேற்றி பார்க்கணும் கூட்டு வந்தார். கடைசியாக அது யாரை வெறுப்பேற்றுச்சுன்னா இவர் தான் வெறுப்பேற்றுச்சு, கடுப்பேற்றுச்சு, எல்லாம் நடந்துச்சு. சும்மா தடுக்கி விட்டதுனால வந்து ராதிகாவுடைய கரு கலைஞ்சா கூட இவங்க தான் தள்ளி விட்டாங்கன்னு கேஸ் ஆகி கடைசியில் வந்து போலீஸ் வரைக்கும் போய் கோர்ட் வரைக்கும் போய் ஆயுள் தண்டனை வாங்குறதுக்கான இடத்துல கடைசி நிமிஷத்தில் தப்பிச்சு வந்திருக்காங்க இப்போ ஈஸ்வரி. ஸோ இதுக்கு பிறகு இப்போ வந்து கமலாவை பண்ணுற அட்ராசிட்டிஸ்க்கெலாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி கட்டி அவங்கள துரத்துறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இப்போ வந்து ராதிகாவை இவர் எப்படி மனசார ஏற்றுக்க போகிறாருங்கிறது ஒரு பக்கம்லாம் இருந்தால், இதை விட முக்கியமாக இப்போ அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. இவருடைய கேரக்டருக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியா தானாக வந்து முன்னேறது இவருக்கு பிடிக்கவே இல்லை. அவர் வந்து கல்யாணம் பண்ணி ஒன்றா இருக்கும் போதும் இவர் வந்து அவங்கள விட்டுட்டு போகலாம் தான் நினச்சிட்டு இருந்தார். விட்டுட்டு போகலாம், நம்ம வந்து ராதிகா கூட ஒரு அஃபேரில் இருந்தார், எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினச்சிட்டு இருக்கும் போது கூட இவர் என்ன பண்ணுவார்னா பாக்கியாவுடைய எல்லா பிஸ்னஸையும் கெடுத்து விடுறதுக்கான வேலையை செய்வார். நீ போகக்கூடாது, நீ எதுவும் பண்ணக்கூடாது, இனியா ஒரு பையனோட பேசினாங்களா அதுக்கு போட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது. அவங்க யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போச்சா உடனே வந்து நீ இனிமேல் வேலைக்கே போக வேணாம், வீட்டில் இருக்கிற இது வேலைகள் தான் உனக்கு முக்கியம், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டைமில் தான் இதெல்லாம், இல்லைனா அதெல்லாம் இழுத்து மூடிடணும் நீ பாக்கியா அப்படின்னு ரொம்ப ஓவர் அதிகாரம்லாம் பண்ணிருந்தார். ஆனால் இப்போ ஈஸ்வரிக்கு பாக்கியாவோட அருமை முழுசாக தெரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் கோபி எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஜந்து அப்படிங்கிறதும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க யோசிச்சு பார்த்து கோபி சந்தோஷமாக அவர் வாழ்க்கையில் இருக்காரு, அதுக்காக அந்த புது மனைவிக்காக நம்மளே வெளில போக சொல்லி நம்ம மேலே கேஸும் போட்டு நம்ம மேலே நமக்கு எதிராக சாட்சியும் கொடுத்த அந்த பையனை பற்றி நம்ம ஏன் யோசிக்கணும்? திருப்பி இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்கன்னா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் நடக்கவே நடக்காது போல. ராதிகாட்டிலிருந்து பிரித்து கூட்டு வந்து திருப்பி பாக்கியா கூட சேர வச்சிடலாங்கிற எண்ணத்தை தான் அவங்க திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. என் பிள்ளையை அப்படியே என் கூட கூட்டு போயிட வேண்டிய, இதுக்கப்புறம் அது பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுனால இப்போ பாக்கியாவுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அது பழனிசாமியோட அம்மா பேசுறதுனாலயா இல்லை வந்து எந்த பழனிசாமியோட அக்கா ஏதாச்சும் வாய் விடுறதுனாலயா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த உண்மைகள் தெரிய வந்து இவங்க உடனடியாக முடிவு பண்ணி பேசாமல் வந்து பாக்கியாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறேன், பாக்கியாவுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க தான் போகுது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா, அவள் சந்தோஷமாக இருப்பா, நீ சந்தோஷமாக இருக்க மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாடா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாகியலட்சுமி சீரியலில் இப்போ வந்து கோபிக்கு அடி